ஏக்கருக்கு ஒரு நெல் வயல் அப்படின்னா ஒரு டைமுக்கு ஏக்கருக்கு அரை மூட்டை யூரியா வந்து தாராளமாக போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் வந்து இது வந்து வேளாண்மை வல்லுநர்கள் சொல்லக்கூடியது முக்கியமான விஷயம். ஏற்கனவே தழைச்சத்து கிடைச்சிட்ருக்கு மழை காலத்தில். இதில் மேற்கொண்டு நம்ம அதிக அளவு போட வேண்டியதில்லை. ஏக்கருக்கு ஒரு டைம் நீங்கள் போடுறீங்க, உங்களுடைய பயிர் வந்து பசுமைத்தன்மை அல்லது பச்சைத்தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏக்கருக்கு அரை மூட்டை யூரியா போட்டால் போதும். மீதி உள்ளது காசுக்கு வந்து நீங்கள் தாராளமாக மற்ற உரங்களான சாம்பல் சத்து தரக்கூடிய உரங்கள், அப்புறம் வந்து மணிச்சத்து தரக்கூடிய உரங்களை சிறிதளவு சேர்த்து கொடுக்கலாம். இது வந்து உரம் NPK, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன். அதே மாதிரி நண்பர் பாண்டியன் கேட்ட மாதிரி இந்த 15ஆம் நாளில் வந்து நம்ம தாளடி நெல் வயலில் வந்து நிறைய தூர்கள் கிடைக்கிறதுக்கு இந்த யூரியா போடுறோம். உதாரணமாக ஒரு ஏக்கருக்கு ஒரு 20 கிலோ 25 கிலோ யூரியா போடுறோம். இது கூட கிளைப்பு மருந்துகளாக அல்லது கிளைப்பு உரங்களாக நம்ம என்னென்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் நிறைய வந்து இப்போ இருக்குது. பயிர்கள் கிளைத்து வருவதற்கு, நிறைய தூர் கட்டி வருவதற்கு, நல்ல வேர் வளர்ச்சி, தூர் கிளைப்புகள் வருவதற்கு, பச்சையம் வருவதற்கு, பச்சை கட்டி வருவதற்கு நிறைய உரங்கள் இருக்குது. அதில் வந்து நிறைய இயற்கை உரங்களாகவே இருக்குது. எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிறைய உரங்கள் இருக்குது. அதில் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கடல் பாசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சிவப்பு கடல் பாசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆழ்கடலில் வளரக்கூடிய ஒரு வகையான பாசி. இது நிறைய அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அமினோ ஆசிட் போன்ற நிறைய நுண் சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை கொண்டுள்ளது இந்த சிவப்பு கடல் பாசி. இது வந்து நல்ல பிராண்டாக பார்த்து ஏக்கருக்கு 1 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து சாயில் அப்ளிகேஷனாக போடலாம். அல்லது இலை வழியாக தெளிக்க போகிறீங்க அப்படின்னா ஏக்கருக்கு அரை கிலோ வரைக்கும் தெளிக்கலாம். முதலாவது சிவப்பு கடல் பாசி. அப்புறம் வந்து பொட்டாசியம் ஹியூமேட். இந்த பொட்டாசியம் ஹியூமேட்ன்ற சொல்லக்கூடியதை நம்ம வந்து நிறைய வீடியோக்களில் பேசியிருப்போம். ஏக்கருக்கு 1 கிலோ போட்டால் கூட உங்களுக்கு வந்து அறுவடை வரைக்கும் நல்ல ஒரு பயிருக்கு நல்ல ஒரு வளர்ச்சியையும், ஒரு நீண்ட கால வளர்ச்சியையும், அதே மாதிரி தொடர்ச்சியாக பயிரை வந்து நல்ல பச்சைத்தன்மையுடனும் நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் வைத்திருக்கக்கூடியது இந்த பொட்டாசியம் ஹியூமேட். 98%, 98%. இது வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக இது பொட்டாசியம் ஹியூமேட்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. நன்றாக மக்கிய அங்கக பொருட்கள் நம்ம தமிழில் சொல்கிறது ஈஸியாக புரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மேட்டர், அதாவது ஆர்கானிக் சொல்கிறோம் இல்லையா, இயற்கை உரங்கள், பாமியாடு மெனியூர், அதாவது வந்து தொழு உரங்கள், கோழி ஏறு, ஆட்டு ஏறு, மாட்டு ஏறு போன்ற உரங்கள் வந்து ஒரு நீண்ட நாளைக்கு மக்கினதுக்கப்புறம், இப்போ பயிர்லேருந்து விழக்கூடிய கழிவுகள், இலைகள், இதெல்லாம் வந்து நீண்ட காலம் மக்கினதுக்கப்புறம், குறிப்பாக வந்து ஒரு 20 வருஷம் அப்படி மக்கினதுக்கப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹியூமஸ் சத்து நிறைந்தது தான் இந்த பொட்டாசியம் ஹியூமேட். இது வந்து ஏக்கருக்கு, நெல் பயிருக்கெலாம் ஏக்கருக்கு 1 கிலோ, நல்ல பிராண்டாக போட்டிங்கன்னா ஏக்கருக்கு 1 கிலோ போட்டால் கூட போதும், உங்களுக்கு நல்ல வேர் வளர்ச்சி, தூர் கிளப்புகள் வரும். இதுவும் வந்து நீங்கள் தாராளமாக போடலாம். அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் உரம்னு சொல்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருப்போம். மைக்ரோரைசா